இன்றைக்கி என்ன வீடியோனா, என்னோடய ட்ரா இருக்குல்ல, இதை இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணேன். ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணேன். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதான் இது எல்லாமே நான் 3D பெனில் பண்ணி வச்சது. இதோட வீடியோ நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் 3 மார்க்கர் இருக்குது. ஒரு பிளாக்கு, வெயிட் லெட் மீ டேக், ஒரு ரெட் மார்க்கர், ஒரு பிளாக் மார்க்கர், எல்லாம் ஒயிட் போர்ட் மார்க்கர், இன்னொரு பெர்மனண்ட் மார்க்கர், ஒரு பலூன், ஒரு ரப்பர் பேண்ட், ஒரு ஷார்ப்னர், 2 ink bottles, a scissor, a chalk, bracelet making wire, cutting blade, stapler. இதெல்லாம் தான் நான் இதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் எங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. 2 நோட் சும்மா ஸ்க்ரிப்ளிங் பேட் மாதிரி வச்சுருக்கேன். ஏதாவது நான் இதில் எதுவும் எழுதுகிற போகிறது இல்லை, சும்மா வச்சுருக்கேன் நான். தென் இது வந்து பிரேஸ்லெட் மேக்கிங் கிட்டு தான். அப்புறமா வந்து ஒரு நோட் புக் ஸ்க்ரிப்ளிங் பேட் தான். அப்புறம் 2 கம் பாட்டில்ஸ், ஃபெஃபிகம், அப்புறம் பேப்பர் ஸ்டாண்ட், பேப்பர் வெயிட், தென் 3D பென்னோட ஸ்டாண்ட் இது, அப்புறமா ஸ்டிக்கி நோட்ஸ், தென் இது வந்து பெயிண்ட். இதில் வந்து 10 ஷேட்ஸ் ஃபெவிக்ரிலோட அக்ரிலிக் கலர்ஸ். இது வந்து என்னுடைய 3D பென். இது வந்து பர்பிள் கலரில் இருக்குது. இதோட ஒயர் தான். அதில் ஃபிலமெண்ட் இருக்கும்ல, அதுலேருந்து ஒயர் தான் இப்படி போட்டு கட்டி வச்சுருக்கேன். இப்போ அது ஃபிலமெண்ட் காலி, வாங்கணும். ஸோ அதனால் இது வரைக்கும் அது கொஞ்சம் தூங்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும். நெக்ஸ்ட் இதில் வந்து இன்னொரு பாக்ஸ். இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். 3D பெனில் செய்கிற வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஒரு டேப் இருக்குது. தென் இன்னொரு டேப், இது டிரான்ஸ்பரண்ட் டேப், இது கிளிட்டர்ஸ் டேப். தென் ஒரு வாட்ச் வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு தெரில எனக்கு. இது உடஞ்சி போச்சு, பட் ஏதாவது கிராஃப்ட் பண்ண யூஸ் ஆகும்னு வச்சுருக்கேன். ஒரு க்ளே மோல்டு, அப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது. ஒரு ஷார்ப்னர், 3 இரேசர், ஒரு பென்சில் டாப்பர், நெயில்ஸ் இருக்குது, யானி, அப்புறம் அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. இதில் க்ளே இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த டப்பாவில் சும்மா இந்த திங்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன் நான். ஆர்கனைஸ் பண்ணிடலாம் நம்ம. இந்த மாதிரி நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஸ்பேஸ்லாம் சேவ் ஆகும். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். எப்போவுமே கொச்சன்னு போட்டு வைக்காமல் ஆர்கனைஸ் பண்ணி வைங்க, வீக்லி ஒன்ஸ். மூணு நெயில் இருக்குது. இந்த டப்பாவில் அவ்வளோதான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு ஆயில் பேஸ்டல் வச்சுருக்கேன். அப்சரா பிராண்ட்லேருந்து 12 கலர்ஸ் ஆயிலி பேஸ்டல். நான் மோஸ்ட்டாக ஆயில் பேஸ்டல் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன், பட் வச்சுருக்கேன். 2 கம்பு அதெல்லாம் சொல்லியாச்சுல. இதெல்லாம் எம்டி பெயிண்ட் பாட்டில்ஸ். இதுக்கு தான் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கேன். இது மாதிரி பண்ணோம்ல, இதுவும் எம்டி பெயிண்ட் பாட்டிலில் பண்ணது தான். அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் சம் கலர் பென்சில்ஸ் அண்ட் சம் பென்சில் வச்சுருக்கேன். ஒரு சிம்பிளாக ஒன்று, ஒரு பிளாக் பென், ஒரு மல்டி கலர் பென், ஒரு ப்ளூ பென், அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சாச்சு. தென் 2 பேக்கெட் ஒரு பென்சில் வச்சுருக்கேன். 2 பேக்கெட் க்ளே இருக்குது. ஒன்று பிளாக், ஒன்று பர்பிள். தென் ஒரு கீ செயின், தென் வாட்டர் கலர் டியூப்ஸ், கேமல் பிராண்டில் உள்ளது. இது வந்து அந்த க்ளே டப்பா. இதில் ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். இதுதான் என் ட்ராவில் இருக்குது. பாய் பாய்.
பை பை காய்ஸ்.